ஹாய்ங்க. நான் டெலிவரி ஆனதும் டாக்டர் கேட்குற கேள்வி, அடுத்து செக்கப் வரும்போது யூரின் போச்சா, மோஷன் போச்சா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. உங்களுக்கு யூரின் போகலை அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு காப்பர் டீ வச்சு அதனால் யூரின் போகாமல் கூட இருக்கலாம். காப்பர் டீ வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் இதை செய்யலாம். என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான், திருநெல்வேலி ஹைக்ரவுண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி ஆச்சு. எனக்கு அவங்க அந்த காப்பர் டீயை சரியாக ப்ளேஸ் பண்ணாததுனால எனக்கு ஒரு வாரத்துக்கு யூரினே போகலைங்க. யூரின் போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் நிமிர்ந்து நடக்க முடியல. குனிஞ்சி கூனிப்பாட்டி மாதிரி நடந்தேன். அப்புறம் நடக்கும்போதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்கும்போதோ இல்லை ஒரு அசைவு நம்ம உடம்புல உட்காந்து எழுந்திருக்கும்போது எழுந்து உட்காரும்போது அப்படிலாம் உள்ளுக்குள்ளேருந்து யாரோ ஊசியை வச்சு குத்துற மாதிரி ஒரு வலி இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அது எப்படி இருக்குன்னா, அப்படி உயிர் போகிற வலின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருந்துச்சு. அப்புறமா நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அப்படி என்னது ப்ளீட் ஆகிட்டே இருந்துச்சு, ரத்தம் போயிட்டே இருந்துச்சுங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட சொல்லி அந்த காப்பர் டீயை ரிமூவ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. எனக்கு கிட்டத்தட்ட 1 வீக் வந்து யூரினே போகலை. டாக்டர்கிட்ட சொல்கிறேன், நர்ஸ்கிட்ட சொல்கிறேன், அவங்க தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிப்பேங்க. குடிச்சுமே எனக்கு யூரினே போகலை. அவங்க எதுவுமே மைண்ட் பண்ணலை. அப்புறமா ஒரு நர்ஸ் தான், ஏம்மா நீ என்ன குனிஞ்சே ஏன் நடக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு தான் அவங்க நேராக என்னைய டெலிவரி வார்டுக்கு அனுப்புனாங்க. டாக்டர் நர்ஸ் யாருமே நம்பலை, எனக்கு யூரின் போகலைன்னு சொல்கிறத யாருமே நம்பலை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதுக்கப்புறம் யூரின் டியூப் போட்டதும் அப்படி யூரின் லிட்டர் கணக்கில் எடுத்துகிட்டே இருந்தாங்கங்க. 2 கப்பு யூரின் எடுக்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்முடைய யூரின் பேகு இவ்வளோ யூரினை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்திருக்கா, அதனால் மட்டும்தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு நினச்சேங்க. அதனால் காப்பர் டீ வச்சிருந்து இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுடைய சேஃப்டிக்கு அதை ரிமூவ் பண்ணுறது தாங்க நல்லது.